செய்யறானா? ஒருவேளை ஃபுட்பால் பிளேயரா வருவானோ? இது இந்தா. மா, நீ மாமா கிட்ட எப்ப பேசுன? எந்த மாமா கிட்டடி? குமரன் மாமா கிட்டமா? நான் எங்கடி பேசினேன்? உங்க அப்பாவோட ரெண்டாப்புறம் நான் நானாவே இல்ல. இதுல நான் ஏண்டி கேக்குற? ஒண்ணும் இல்லம்மா, அவர் அடிக்கடி கால் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இன்னைக்கு எதுவுமே பண்ணல, அதான். ஒரு முறை கூப்பிடலாம், 2 முறை கூப்பிடலாம். நீ மாச கணக்குல பேசாம இருந்த. அவருக்கும் வருத்தம் இருக்கும்ல, அதான் கூப்பிடல போல. ஆனா எனக்கு நான் கேப்பேன், இப்படி மாமனாரோட ரகசியத்தை இத்தனை வருஷம் வச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு கேப்பேன். இங்க பாரு, நீ இவ்ளோ யோசிக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ சண்டை போடுவியன்னு எப்படியும் கால் பண்ணுவாரு. நீ சிடு சிடுன்னு இருக்காம அப்பவாவது நல்லா பேசு. ஐயோ போயிடுச்சு. கிருஷ்ணா, அத கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. என்னாச்சு? என் கார்க்கு அங்க மாட்டிக்கிச்சு. நீங்க கூட இவ்வளவு எப்படி அடிச்சா? அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. உன் பேர் என்ன? நர்மதா. என்ன கிளாஸ் படிக்கிற? 9th ஸ்டாண்டர்ட். நீ இங்க இருந்து படிக்கிறது இல்லையா? நான் உன்னை பார்த்ததே இல்ல. நான் இங்கதான் இருந்தேன். ஆனா வீட்ல இப்ப பாரு சண்டை பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருந்துச்சு. அதான் என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. இப்ப ஸ்கூல் லீவுக்கு தான் இங்க வந்திருக்கேன். லீவ் முடிஞ்சதும் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். கடைதான் இங்க வந்தேன். அடுத்து இப்பதான் வரேன். ஆமா, இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க கத்தார்ல இருந்தோம். ஓ, ஓகே ஓகே. என் கூட விளையாட வரீங்களா? ஒரு பேட் தானே வச்சிருக்கேன். இன்னொரு பேட் இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? விளையாடலாம், இருங்க நான் எடுத்துட்டு வரேன். பாட்டி, நான் இன்னொரு பேட் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் பாட்டி. சந்தானத்துக்கு ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க வேண்டாம்னெல்லாம் நான் சொல்லல. நானும் அவ்வளவு நல்ல பிள்ளைங்க இருந்தாலும் இவங்கள பொறுப்பா பாத்துக்க ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமே.